ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்ன வயசுலயே நிறைய முடியால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா வெள்ளை முடி இருக்கிறவங்க நிறைய பேர் முடிக்கு ஹேர் டை அடிக்கிறாங்க. அதனால வர்ற எத்தனையோ சைடு எஃபெக்ட்ஸாலையும் கஷ்டப்படுறாங்க. ஆனா நேச்சுரலா முடிய கருப்பா மாத்துறதுக்கு இந்த ஒரு ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ வயசுக்கு சம்பந்தம் இல்லாம முடி வெள்ளையா மாறுது. இதனால நிறைய பேர் மனசு ரீதியா கஷ்டப்படுறாங்க. வெள்ளை முடி வந்துருச்சுனாலே வயசாயிருச்சுன்னு யாராவது சொல்லிருவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. குறிப்பா சுகர்னால பண்ண ஸ்வீட்டை எடுத்துக்கிறவங்களுக்கு முடி ரொம்ப சீக்கிரமா வெள்ளையா போயிருது. எதுக்குன்னா முடிய கருமையா வச்சிருக்கிற விட்டமின் இ அதுல ரொம்ப கம்மியா இருக்குது. சோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முடிய கருமையா மாத்துறதுக்கு ஒரு நல்ல ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த ஹோம் ரெமடி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா? சோ லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க லைக் பண்றதால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த ரெமடியை தயார் பண்றதுக்கு நமக்கு முக்கியமா தேவைப்படுற பொருள் பப்பாளி இலை. இதுல விட்டமின் ஏ, டி, சி, விட்டமின் இ, பிளேவனாய்ட்ஸ், கெரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த இலையோட சாரை குடிக்கிறப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. சோ பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள் நம்ம உடலுக்கு பக்கத்துல கூட வராது. பப்பாளி இலை சாருக்கு டெங்கு காய்ச்சலோட போராடுற சக்தி இருக்குது. நம்மளோட பிளேட்லெட் கவுண்ட அதிகப்படுத்தும். இது நம்ம ரெகுலரா குடிச்சோம்னா ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளே வராது. முடிய நீளமா அடர்த்தியா வளர வைக்குது. இதுல இருக்கிற சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முடி உதிராம காப்பாத்துது. நம்ம முடியல டேண்ட்ரஃப், பேன், ஈறு தொல்லைகள் வராம பாதுகாக்குது. இதுக்காக ஒரு பப்பாளி இலையை எடுத்துக்கிட்டு அதை தூசி இல்லாம நல்லா தண்ணியில அலசிக்கோங்க. அதை சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை நீங்க அரைக்கும் போது 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதை தனியா ஒரு பவுல்ல எடுத்து இதோட சாரை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த பப்பாளி சாறை முடியோட வேர் கால்கள்ல இருந்து நுனி முடி வரைய அப்ளை பண்ணணும். இதை நீங்க நேரடியா இப்படியே அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு டேண்ட்ரஃப், பேன் தொல்லை இருந்ததுன்னா இதோட அரை லெமன் ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. இந்த சாரை நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதும். உங்க முடி பார்க்கிறதுக்கு பட்டு குஞ்சமா அடர்த்தியா கருமையா இருக்கும். பப்பாளியில இருக்கிற என்சைம்ஸ் நம்ம முடியோட வேர் கால்களை தூண்டி விடுது. உங்களுக்கு ஒருவேளை முன்னேற்றி பகுதிகளில் முடி ஃபுல்லா உதிர்ந்து சொட்டையா இருந்துச்சுன்னா இந்த ரெமடியை தாராளமா பயன்படுத்துங்க. இந்த பப்பாளி இலை சாறை ஒரு காட்டன் பால் எடுத்துக்கிட்டு அதுல டிப் பண்ணி நம்ம முடியோட வேர்க்கால்கள்ல முழுவதுமா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க பயன்படுத்துற ஹெர்பல் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இது நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்போ உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதோட உங்க முடி இன்னும் வேகமா வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாலக்கீரைய உங்க டயட்ல ரெகுலரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம முடிய ஹெல்த்தியா வளர வைக்குது. ஆனா வேகமா ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பேக்கை நம்ம அப்ளை பண்றப்போ அதை அப்சர்வ் பண்றதுக்கு நம்ம சரீரம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்போ சொட்டை தலை பிரச்சனை வராது. அதோட வெள்ளை முடிங்கிற பிரச்சனையும் இருக்காது. இந்த பேக்கோட அயன் சத்து அதிகமான இருக்கிற உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க. தண்ணியையும் அதிகமா குடிக்கணும். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த டிப் பண்றது கூட ரொம்ப ஈஸி. 5 நிமிஷத்திலேயே பண்ணிடலாம். சோ கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா? சோ லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.